மாநகராட்சி மேயராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் திமுக வேட்பாளர் ரங்கநாயகி. இது தொடர்பாகவும் அவர் முன்னுள்ள சவால்கள் குறித்தும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். அவரோடு பேசலாம். பிரவீன், இந்த கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் ரங்கநாயகி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கல்பனா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ராஜினாமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இனி அடுத்து ரங்கநாயகி முன் இருக்கக்கூடிய சவால்களாக என்னென்ன இருக்கு? கார்த்திகா, கடந்த மாதம் முன்னாள் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்தது முதலே அடுத்து இந்த மேயர் பதவிக்கு வரப்போகும் அந்த பெண் யார் என்பது குறித்து பலகட்ட அடுத்தடுத்த நகர்வுகள் இருந்து கொண்டே இருந்தது. சீனியர்களாக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், மண்டல தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பாரம்பரிய திமுக பின்னணி கொண்டவர்கள் என பலரும் இந்த பந்தயத்தில் இறங்கியிருந்தனர். அவர்கள் தங்களுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் மூலமாக அவர்களது காய்களை நகர்த்தி வந்த சூழலில் நேற்று அமைச்சர் நேரடியாக கோவையில் முகாமிட்டு கட்சி தலைமை கொடுத்த ஒரே முடிவு ரங்கநாயகி 29வது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என தெரிவித்திருந்தார். இவ்வாறான சூழலில் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்னதாக பந்தயத்தில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்த ஒவ்வொரு சீனியர்களுமே அதிருப்தி தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அதனை நேரடியாக நேற்றும் பார்க்க முடிந்தது. அதாவது மத்திய மண்டல தலைவராக இருந்த மீனாலோகு என்பவர் அந்த அறிவிப்பு முடிந்தவுடனேயே தனது அதிருப்தி தெரிவித்து வந்திருந்தார். இவ்வாறான சூழலில் இன்று தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி தேர்தலில் சில சலசலப்புகள் எழுந்தது. அதாவது கடைசி நேரத்தில் இன்னொருவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ஓட்டுகள் பிரிந்து கட்சி மேலிடத்திற்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. நெல்லையில் ஏற்பட்ட விவகாரம் கோவையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்சி மேலிடம் அன்பகம் கலை என்பவரையும் இந்த மேயர் தேர்தலை சுமூகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என அனுப்பியிருந்தனர். அதாவது கவுன்சிலர்கள் யாரும் இன்று நேரடியாக மேயர் அந்த மறைமுக தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக காலையிலேயே 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் அந்த மாநகராட்சி அரங்கிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் குழுமியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தனர். அங்கு அனைத்து கவுன்சிலர்களுமே மற்றும் கூட்டணி கவுன்சிலர்கள் அனைவருமே ஆஜராகி இருந்தனர். அப்போது அமைச்சர் நேரு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் ஒருமித்த குரலாக ஒலித்து ஒற்றுமையுடன் ரங்கநாயகி தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கோவை முக்கியமாக உற்றுநோக்கப்படும் ஒரு பகுதியாக இருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் என்றால் மீண்டும் எங்களது கோட்டையாக கோவை மாறிவிட்டது என்கின்ற அவர்கள் சொல்லும் அளவிற்கு வாக்கு வங்கியும் இங்கு அதிக அளவில் கிடைத்தது. கோவை தொகுதி மட்டுமல்லாமல் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி தொகுதியும் வென்றிருந்ததன் காரணமாக இனி வரும் காலங்களில் கோவையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவும் இங்கு தொய்வில் இருக்கக்கூடிய ஏதாவது மக்கள் பிரச்சனைகளாகட்டும், வேண்டிய நிதி தேவைகளாகட்டும் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும், அனைவரும் முறையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களை அமைச்சர் நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகிய இருவருமே கவுன்சிலர்கள் மத்தியில் வழங்கியிருந்தனர். இவ்வாறான சூழலில் நேற்று எதிரொலித்த அதே பிரச்சனை அமைச்சர் பேசி முடித்த பிறகு மற்றொரு கவுன்சிலர் தரப்பிலிருந்தும் வந்தது. நேற்று கவலை தோய்ந்த கண்களுடன் கண்ணீருடன் சென்ற மீனாலோகு இன்றும் அரங்கிற்கு வந்த போதே அதே சூழலில் இருந்தபோது இன்னொரு கவுன்சிலரான பணிகள் குழு தலைவராக இருக்கக்கூடிய சாந்தி முருகன் சில குறைகளை எடுத்து வைத்தார். பாரம்பரிய திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு முறையான ஒரு வாய்ப்பு என்பது இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் முறையாக நிதி ஒதுக்கவில்லை என்பது ஒரு சூசகமாக தெரிவித்திருந்தார். பேசி முடித்த பிறகு அவரும் கண்ணீருடன் வெளியே வந்ததால் அந்த அதிருப்தி இருப்பது என்பது அவர்கள் மத்தியில் தெரிந்தது. இந்நிலையில் 11 மணிக்கு மேயர் தேர்தலுக்கான அந்த வேட்புமனு 11 மணி வரை இருக்கும் என்கின்ற சூழலில் 11 மணிக்குள் வேறு யாரும் வருவார்களா என்கின்ற அந்த கடைசி நிமிட சலசலப்புகளும் இருந்தது. ஆனால் ஒருமித்த குரலாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் முன்னாள் மேயராக இருந்தவருக்கு சக கவுன்சிலருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நேரடி காட்சிகளாகவும் நேரலையிலும் நம்ம நிறைய பார்த்தோம். இந்நிலையில் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்கிறது, கோவை மாநகராட்சியை அவங்க எப்படி கொண்டு போறாங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது குறித்து வருவதற்கா முக்கியமாக பார்த்தோம் என்றால் முன்னாள் மேயராக இருந்தவருக்கு இருந்த ஒரு முக்கியமான சவாலாக கூறப்பட்டது ஒவ்வொரு வார்டிலும் கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த நிதி ஒதுக்கீடுவதிலும் பாரபட்சம் காட்டுவதாக ஒரு கருத்தை தெரிவித்தனர். அதன் காரணமாகவே அவருக்கு எதிர்ப்பு குரல் அதிகமாக இருந்தது என பார்க்க முடியுது. ஆனால் தற்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது முதலே அவர்களுக்கு கவுன்சிலர்கள் பலரது மத்தியிலும் அந்த ஒரு அதிருப்தி இருப்பதை அவரது செயல்பாடுகள் மூலமாகவே நம்மால் பார்க்க முடிந்தது. இது இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரங்கநாயகிக்கும் அதே சவால்கள் இருக்கும் என தெரிகிறது. சக சீனியர் கவுன்சிலர்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து செல்ல போகிறார், கட்சி மேலிடம் எடுத்த முடிவு என்பதன் காரணமாக இவர் நேரடியாக அவர்களுக்கு எப்படி அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து செல்ல போகிறார், ஒவ்வொரு வார்டுக்கும் அவர் எவ்வாறு பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறார் என்பது ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது. இதை தாண்டி மேயர் வேட்பாளர் என்பது நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தனர். அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியும் இந்த புதிய மேயர் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற
சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் இப்படி ஒரு புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்பட்டிருந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலில் இவரது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும், இவருடைய முக்கியத்துவம் என்னவாறு இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இது இவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பாகவும் சவாலாகவும் இருக்கும் என பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, பார்க்கலாம் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.